எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை 12, 2024 அன்னைக்கு. அதுல முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்ட்ரிம் பெயில் கிடைச்சது ஒரு பக்கம். ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பத்தி முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதுல செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த செக்ஷன் 19 படி தான் பவர் டு அரெஸ்டே வருது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ்க்கு. இந்த பவர் ஆகப்பட்டது எப்படி வந்து செயல்படுத்தணுன்றது அந்த செக்ஷன்லயே கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002லனா மெட்டீரியல் இன் பொசிஷன் இருக்கணும். ரெண்டாவது அந்த மெட்டீரியல் பொசிஷன்னால ரீசன் டு பிலீவ் இருக்கணும். ரீசன் டு பிலீவ் இருந்து நீட் டு அரெஸ்ட் இருக்கணும், நெசசிட்டி டு அரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட கேசஸில் வந்து இசிஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இசிஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து சர்ச்சஸ் நடந்திருக்கு, சர்ச் வாரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 சர்ச் வாரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 536 அரெஸ்ட் கிட்டத்தட்ட நடந்திருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதில் பல எம்பி, எம்எல்ஏஸ், எம்எல்சிஸ் வந்து அரெஸ்டாக இருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அப்சர்வேஷனையும் சுப்ரீம் கோர்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்ட்ரிம் பெயில் கொடுக்கும்பொழுது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் வெளிப்படுத்துகிறாங்க. இதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளிப்படுத்தும் பொழுது முக்கியமான சில கேள்விகள் வந்து செக்ஷன் 19 எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்போ வந்து மெட்டீரியல் போர்ஷன் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ரீசன் டு பிலீவ் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணுறது மட்டுமே போதாது. ஆனால் செக்ஷன் 19 வந்து செயல்படுத்தும் பொழுது நீட் இருக்கணும், அதுக்கான தேவை இருக்கணும், அரெஸ்ட் பண்ணுறதுக்கான தேவை இருக்கணும், அதுக்கு நெசசிட்டி இருக்கணும். நீட் அண்ட் நெசசிட்டி அப்படிங்கிற 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடிஷ்னல் கிரவுண்டாக இப்போ லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் திபேந்தர் தத்தா அவர்கள் அவங்க பெஞ்சில் வந்து இந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். ஏன்னா பல அரெஸ்ட் இந்தியாவில் நீட் அண்ட் நெசசிட்டி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் கிரவுண்டு செக்ஷன் 19ல ரொட்டீன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செக்ஷன் 19ல இந்த சேஃப்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சேஃப்கார்டு? மெட்டீரியல் போர்ஷன் இருக்கணும், அந்த மெட்டீரியல் போர்ஷன் இருந்தால் ரீசன் டு பிலீவ் இருக்கணும். ரீசன் டு பிலீவ் வந்து ஜஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் இருக்கக்கூடாது, அது ரெக்கார்டாக இருக்கணும் ரைட்டிங்கில். அது ரெக்கார்ட் ஆகும்போது அரெஸ்ட் ஆகிறவங்க வந்து கில்ட்டி அப்படிங்கிறதையும் அந்த ரீசன் டு பிலீவ் ரெக்கார்ட் ஆகும் பொழுது அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்கணும். இது பிரைமா ஃபேசி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபார்ம் பண்ணுற ஒப்பீனியன். செகண்டரி ஒப்பீனியன் ஆகப்பட்டது இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறவங்க வந்து கோர்ட் வந்து பார்க்குறாங்க. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்டை செகண்டரி ஒப்பீனியனும் கோர்ட் பார்க்குறாங்க. இது பார்க்கும் பொழுது செக்ஷன் 45ல பெயில் போடும் பொழுது செக்ஷன் 19ஓட ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் கோர்ட் செக் பண்ணுறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த நீட் அண்ட் நெசசிட்டி இருக்கணும்னா டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடிஷ்னல் கிரவுண்டில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டரை வந்து லார்ஜர் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்ட்ரிம் பெயில் கிடைச்சாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் கஸ்டடியில் ஏன் இருக்காருன்ற பல கேள்வி எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ கஸ்டடியில் இருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு கிடைச்சிருக்கிற இன்ட்ரிம் பெயில் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ண, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறாரு மார்ச் மாதம். அந்த மார்ச் மாதம் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பெயில் போடுறாரு. பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசவனி கோர்ட்டில் கொடுக்குறாங்க டெல்லியில். அது மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகிறாங்க. டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங்ஸ் போயிட்டு இருக்க தருணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கொஸ்டின் ஆஃப் லா, தட் இஸ் பவர் ஆஃப் அரெஸ்ட்டை கொஸ்டின் பண்ணி பெட்டிஷன் போடுறாரு. அந்த பவர் ஆஃப் அரெஸ்ட்டை பற்றி வந்து ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் பண்ணுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பிலும் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஜூலை 12, 2024 அன்னைக்கு இன்ட்ரிம் பெயில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிராண்ட் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் பவர் டு அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 19 பற்றி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 ஸ்பெசிஃபிக்காக நீட் அண்ட் நெசசிட்டி பற்றி கொஸ்டின் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து லார்ஜர் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில்
ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வாதம் பண்ணுறவங்க பல பேர் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 19 தான் வந்து விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஜட்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷனல் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன இதை வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னும் பொழுது செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய நீட் அண்ட் நெசசிட்டி வித் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி இப்போ லார்ஜர் பெஞ்சில் இது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் ரெஃபர் பண்ணுறதுனால திருப்பி கான்ஸ்டியூஷனல் டெஸ்ட் வந்து செக்ஷன் 19 வந்து பாஸ் பண்ணணும். அதனால இப்போ என்ன பண்ணுவாங்க பல பேர் இந்தியா முழுக்கனா, செக்ஷன் 19 கொஸ்டின் பண்ணி பல பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி ஃபைல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது செக்ஷன் 19 பற்றி வாதங்களும் பிரதிவாதங்களும் நடக்கும் பொழுது ஃபியூச்சரில் பல அப்சர்வேஷன் பவர் டு அரெஸ்ட் அண்டர் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல கண்டிப்பாக வந்து பல அப்சர்வேஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, முக்கியமான சில தலைவர்கள் வந்து இந்தியாவில் இப்போது அரெஸ்ட் ஆகி பிரிசனில் இருக்காங்க. அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் செக்ஷன் 19 படி தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த நீட் அண்ட் நெசசிட்டி அண்ட் வித் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி லார்ஜர் பெஞ்சில் ரெஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் செக்ஷன் 19 படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் ஏன் வெளியில் வரல, ஈவன் தோ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ணியும் அப்படின்னும் பொழுது அதுக்கு பதில் என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ பெயில் கிடைச்சிருக்கிறது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு நடந்த அரெஸ்ட்டுக்கு தான் பெயில் கிடைச்சிருக்கு, இன்ட்ரிம் பெயில். ஆனால் அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அந்த கேஸில் வந்து அரெஸ்ட் ஆகி கஸ்டடியில் இருக்கும் பொழுது சிபிஐயும் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செப்பரேட்டாக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி அந்த சட்டத்தின் கீழையும் அரெஸ்டாக இருக்கிறதுனால அது கீழையும் அவர் வந்து பெயில் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ அதுலேயும் பெயில் கிடைச்சாதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளில வர முடியும். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட் கிராண்ட் பண்ணியிருக்கிறது இன்ட்ரிம் பெயில் தான். ஸோ அதில் வந்து பல கண்டிஷன்ஸை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் ஆகப்பட்டது ஃபுல்ஃபில் பண்ணணும். வரக்கூடிய நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதுக்கான பெட்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக போடுவார் லீகல் ரெமடியை தேடி. இது ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா செக்ஷன் 19 ஆகப்பட்டது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பவர் டு அரெஸ்ட் FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கோட்பாடுகளை பேஸ் பண்ணி தான் ஒரு நாடுமே ஆன்டி மணி லாண்டரிங் லெஜிஸ்லேஷன்ஸை கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் செக்ஷன் 19 வந்து நம்ம நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க அந்த செக்ஷன். ஆனால் அதுலேயே சேஃப்கார்டும் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த சேஃப்கார்டை மீறி எந்த அரெஸ்ட்டும் நடந்துடக்கூடாது. ப்ரீ ட்ரையல் அரெஸ்ட் நடந்தால் அந்த ப்ரீ ட்ரையல் அரெஸ்ட் வந்து எந்த பர்பஸ்க்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து லார்ஜர் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. வரக்கூடிய நாட்களில் பல அப்சர்வேஷன்ஸை இந்த லார்ஜர் பெஞ்ச் ரெஃபர் பண்ணதுனால நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். டெஃபினட்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ண ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். எந்த செக்ஷனுக்குன்னா செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பவர் டு அரெஸ்ட் பை த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ். அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷனாக எல்லா சட்ட மாணவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம்.